கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி. எப்படி இருக்குது பாருங்க. இன்னும் ஒரு கீரை. பிளேண்டியம் வந்துட்டு தானே. பிளேண்டியம் ஊற்றி கொண்டு வந்துட்டா அம்மா. மாற்றி எடுங்க. அப்பா சுடுதா இல்லையா? வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான சிற்றுண்டி காணொலி என்றே சொல்லிக்கொள்ளலாம். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து நாங்கள் உளுந்த வச்சு கொண்டு நல்ல கீரை வடை தான் செய்ய போகிறோம். தனியாக கீரை வடையாண்டா அதுக்குள்ள வந்து கீரை மட்டுமே இல்லை, ஒரு சில மிரக்கறிகளும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். உண்மையிலுமே நல்ல ஒரு சத்து. இப்போ தனியாக உளுந்தே வந்து எங்களுக்கு சத்து, அதோட வந்து கீரை வகைகள் மிரக்கறிகள் எல்லாம் செய்யறதுக்கு இன்னும் சத்தாக இருக்குது. மற்ற ஒரு நேரம் சாப்பாடாக கூட சாப்பிட்டு கொள்ளலாம். ஒரு பிளேண்டியும் ஒரு வடையுமே காணும், அப்படித்தான் இருக்கும். கடையில் பொதுவாக பாருங்க பெரிய பெரிய வடையெல்லாம் இருக்கு, கீரை வடையை விரும்பி எல்லாரும் சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் அந்த வடை தான் செய்து கொள்ள போகிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போமே. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வடை சுடுற இடத்துக்கிட்டவாவே பாருங்க நிறைய வெள்ளாரை இருக்குது. இங்கே வெள்ளாரையில் பாருங்க இப்படி இருக்குன்னு, ஆனால் வெள்ளாரை போட இல்லை நாங்கள், ஆனால் வெள்ளாரை இருக்குது. வெள்ளாரை அதுகள் போடைக்கு வந்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் கயரும் அந்த வடை, அதனால வந்து வெள்ளாரை போடையில் முளைக்கீரை இருக்குது, புல்லும் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்சது கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளி. இன்னும் ஒரு கீரை இருக்குது, என்ன சொல்லுங்க அது? பொன்னாங்கண்ணியை பாருங்க. இங்கே இது வந்து பொன்னாங்கண்ணி. ஒரு 2 நட்டு போடுவோம் வேணா, எனக்கு கொண்டா 2 நட்டு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்த வந்து நான் வளமையாக சொல்கிற மாதிரி 1:30 தொடக்கம் 2 மணித்தியால நினைய போட்டு இதை வந்து நல்ல வடிவாக கழுவி அரிச்செல்லாம் எடுத்துருக்கிறேன். இது வந்து கருப்புளுந்து தோலெல்லாம் வடிவாக நீக்கி எடுத்து வச்சுருக்கு. இதை என்ன செய்ய போகிறேன்டா நல்ல வடிவாக நான் அரைச்சி தான் எடுக்க போகிறேன். அம்மா வந்து உளுந்து அரைச்சி கொண்டிருக்கிறேன். கீரை வடைக்கு நான் என்னென்ன மிரக்கறி எடுத்துருக்கிறேன்டா, ஒரு பீட்ரூட் அளவில் எடுத்துருக்கிறேன், அதேமாரி ஒரு கேரட் அளவில் எடுத்துருக்கு, சின்ன துண்டு இந்த கோவாயம் எடுத்துருக்கிறேன், அதை வந்து இலக்கோவாயம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதுக்குள்ள நீங்கள் முளைக்கீரையும் போட்டுக்கொள்ளலாம். நாங்கள் பின்னேரம் செய்கிறபடியே முளைக்கீரை இல்லைன்னு அதோட வந்து நான் வந்து இதிலேயே வந்து பொன்னாங்கானி 2 நட்டியில் வந்து பிடுங்கியிருக்கிறேன். இதில் வந்து வெங்காய பூவை வந்து உடைச்சி எடுத்துக்கொள்வோம். மற்றது வந்து வளமை மாதிரி நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் பெருஞ்சீரம் எல்லாம் போட்டுக்கொள்வோம். துப்புரவாக்கி எடுத்த மிரக்கறி எல்லாத்தையும் கழுவி எடுப்போம். மிரக்கறி எல்லாத்தையுமே நல்ல சின்ன சின்ன அரிஞ்செடுக்க வேணும். வடைக்கு நல்ல சின்ன சின்ன அரிஞ்செடுத்தால் தான் உங்களுக்கெல்லாம் அவியும். இந்த பெருசு பெருசாக அரிஞ்சால் என்ன செய்யணும்னா இப்போ வடை தட்டி போடைக்க வேணும், உடைஞ்சிடும். இப்போ பீட்ரூட் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ துண்டு துண்டாக வெட்டி போடுறேன்டா, இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் எந்த அளவில் நீங்கள் அரிஞ்செடுத்தீங்களோ அந்த அளவுக்கு தான் அரிஞ்செடுக்க வேணும். எல்லாட்டிக்கும் வந்து ஸ்க்ரேப்பர்லையும் வந்து அப்படியே உடைஞ்சி போட்டுக்கொள்ளலாம். மிரக்கறியெல்லாம் நல்ல சின்ன சின்னனா நாங்கள் வந்து அப்படியே அரிஞ்செடுத்துட்டோம். அதோட வந்து கீரை வகையில் எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உளுந்தும் வந்து நல்ல வடிவாக அரைச்செடுத்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த வெட்டி வச்சுருக்கிற மிரக்கறி எல்லாத்தையும் உளுந்தோடு சேர்த்துக்கொள்வோம். அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் இருக்குது. இதோட என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கொள்வோம். என்னென்னா இதுக்குள்ள வந்து உப்பு வந்து சேர்த்து நாங்கள் அரைச்சிட்டோம், அதில் வந்து உப்பு இப்போ போட இல்லை. நல்ல வடிவாக கையாலேயே கலந்து விடுவோம். இந்த பீட்ரூட்டு நிறம் தான் முன்னுக்கு காட்டு மக்களுங்க. சிவப்பாக தெரியும். ரைட், இப்படியே நல்ல வடிவாக கலந்து விட்டாச்சு. இனி வந்து அடுப்பு மூட்டி வடையை சுட தொடங்குவோம். என்ன இப்படி செய்கிற வடை வந்து இப்போ சின்னாக்கள் வந்து கூடுதலாக மிரக்கறி வகைகள் வந்து ஒதுக்குவினோம், என்ன சாப்பிட மாட்டேனா. இப்படியெல்லாம் சுட்டு கொடுத்தா வந்து கொஞ்சம் அந்த ஆசையாகவும் சாப்பிடுவினோம். மலமையாக சுட்டு கொடுக்குற வடையை விட இப்படி தாண்டா கொஞ்சம் ஆசையாகவும் சாப்பிட்டு கொள்ளுவினோம். ரைட், இனி வந்து நாங்கள் அடுப்பை மூட்டி வடையை சுட தொடங்குவோம். அடுப்பு எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் தாச்சி அடுப்பில் வைப்போம். தாச்சி நல்லா சூடாகட்டுக்கு. காய்ச்சி சூடாகிட்டது. நாங்கள் வடை சுடுறதுக்காக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் வந்து கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் வளமையாக கையை நினைச்சி போட்டு அப்படியே கலர் மாறிடுது.
இப்போ கடையில் போடுற வடைனா நல்ல பெருசாக போடுவேன் ஓ நிறைய எண்ணெய் போடுவேன் நம்ம அதுக்கு. இப்போ வந்து நாங்கள் வீட்டை செய்ய காலவா சுட்டுக்கொள்ளலாம். மிச்ச எண்ணெய் ஒன்றும் செய்யாமல் இல்லாத மற்ற வடை சுடுறதுக்கும் கன நேரம் எடுக்காது. உளுந்து ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான். முந்தி என்றால் அரைக்கல்ல நேரம் செல்லும். இப்போ மிக்சியை போட்டு ஒரு சுற்றி விட விஷயம் முடிஞ்சுது. ஆட்டுக்கல்ல எல்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்கு நேரம் செல்லும். ஆனால் ஆட்டுக்கல்ல நீங்கள் அரைச்சி சுடுற வடை வந்து நல்லா பொங்கி கொண்டு வரும். அது வித்தியாசம் தெரியும். ஏன்னா நாங்கள் ஆட்டுக்கல்லில் அரைச்சி சுட்டுருக்கிறோம், நிறைய பேரும் சுட்டுருக்கிறோம். ஆனால் ஆட்டுக்கல்லின் அரைப்புக்கு வந்து வித்தியாசம் தெரியும், நல்லா பொங்கும். அதே மாதிரி அந்த நாங்கள் ஒரு கால் வேண்டி வச்சுக்கிறோம் அந்த மிக்சி இருக்கிற உள்ளுக்கு கருங்கல்லு கிடந்து சுத்தம், அந்த மிக்சியிலையும் ஆட்டுக்கல் மாதிரி பொங்கும். அந்த கருங்கல் இருந்து சுத்துறபடியா நல்ல அரைவலும் நல்லா பொங்கி வரும். மிக்சின்ற அடிக்கு பொங்குறது குறைவு வடை. காணும் மூலம் பொரியட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வடை ஒரு பக்கம் பொரிஞ்சிட்டுது. அப்படி இருக்கான்னு பாருங்க, கலர் கலராக இருக்கு வடையா. மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம். அம்மா சொல்கிறா என்னண்டா இது வடை வந்து பெருசாக போட வேணுமாமண்டு. கடையில் பெரிய வடையாக தானே இருக்கு. அதுவும் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு வடை காணும். அப்படி ஒரு வடையும் ஒரு பிளேண்டியோ டீயோ அது ஒன்று காணும். மெட்ட பக்கம் அப்படியே பொரியட்டுக்குமே. அடுத்த தரம் போடுறத கொஞ்சம் பெருசாக போடுவோம் மாட ஆசைக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா வடை வந்து அப்படியே நல்லா சுடுபட்டுட்டுது. எண்ணெயை வடித்து போட்டு அப்படி ஈராக்குவோம். அப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா தான் நல்ல பெரிய வடையும் போடுறேன். அதோட கொஞ்சம் எண்ணெயும் விட்டு அப்படியே சூடு காட்டினது. இந்த பெரிய வடை போடைக்க கொஞ்சம் எண்ணெய் கூட விடவும். ஆனால் நான் சாப்பிட்டுக்கிற அந்த பீட்ரூட் எல்லாம் அந்த துண்டுகளை வட்டி போட்டிருந்தேன். அது கொஞ்சம் மெல்லிய துண்டுகளை வட்டி போட்டிருந்தது. கடிபடும் அப்படியே இந்த பீட்ரூட் எல்லாம் சாப்பிட கடிபடும். பீட்ரூட் நார்மலாக அவிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா இந்த வடையில நம்ம பெரிய பிராட்டி விடுவோம். நல்ல பெரிய வடையாக தான் இருக்கு. ஏன்னா கடை வடை வந்துட்டு அப்படி எல்லாத்தையும் பிராட்டி விடுவோம். ஆனால் அந்த கொஞ்சம் எண்ணெயை கூட விட்டு போட்டோன்னா அப்படி பொங்கி கொண்டு மேலே வந்துட்டு இந்த பக்கம் அப்படியே பொரியட்டும். பார்த்தீங்கன்னா இந்த வடையிலையும் அப்படியே எடுத்துக்கொள்வோம். பெரிய வடையில் வித்தியாசம் தெரியுதுண்ணே. ஆனால் வடையாண்டு தனியாக சொல்கிறேன். ஆனால் உண்மையிலுமே எவ்வளோ சத்து சொல்லுங்க. அப்போ இதில் இந்த எண்ணெய் தான் பிரச்சனை. நடுக சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிட்லாம். அதோட பிளேண்டியும் வந்துட்டு தானே, பிளேண்டியும் ஊற்றி கொண்டு வந்துட்டா அம்மா. எனக்கு என்னவோ பெரிய வடை போட வருது இல்லை. இப்போ அம்மா கண்டாண்டு போடுவா. சுஜின்ற தலைக்கு மேலே மாங்காய் குழியாக காய்ச்சிருக்குதா? ஓ, இந்த முறை தான் அது காய்ச்சிருக்குது. இனிப்பா புளிப்பான்றது வந்து காய் வந்து புளிக்கும் தான். பழமும் சிலது வந்து நல்லதாக இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் கூட இந்த பெனை நிற்கிறதால ஒரு பக்கம் தான் வெயில் பிடிக்குது. அது பெனை விட இல்லைங்கடா வெறுறது. அதுதான் இது வந்து நாங்கள் மங்கண்டு வைக்க இல்லை, தானாக வந்தது. அப்போ அது நல்ல பழமா கூடாத பழமான்னு பார்க்க இயலாது. இந்த முறை தான் பார்க்க போகிறோம். இப்போ வடை சுட சுட சாப்பிட போகிறோம். மாமி சுட்டு கொண்டு இருக்கிறா. வேற சுட்டதும் இருக்குது. சின்ன வடையாக எடுப்போமே. அம்மா ஒரு வடையை சாப்பிட்டு பிளேண்டியை குடிங்க. சுடுது சுஜி. முதல் சுட்டுது அடிக்குள்ளார எடுப்போமே. எல்லாருக்கும் நம்ம ஜெயில பாடப்பா மாற்றி எடுங்க. அப்பா சுடுதா இல்லையா? அடியில் ஒன்று வடி எடுப்பேன். எங்கேயோ கோயிலுக்கு போய் வடை சாப்பிட்றோம். ஞாபகம் இதை கடிச்ச ஒன்று அப்படியெல்லாம் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கு. செட்டியான சாஃப்டாக இருக்கு.
நல்லா இருக்கு என்னப்பா பீட்ரூட் அந்த தனியாக உளுந்து கடிவடைக்குள்ள இருக்கிற வித்தியாசத்துக்கும் இந்த கலந்த மரக்கறிகள் எல்லாம் அந்த பீட்ரூட்டில் நம்ம வர வித்தியாசத்துக்கும் ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது. இது நல்லா இருக்குது அதை விட. மற்றது இப்போ கடையில் கீரை விட போடுறேன் இல்லை இல்லை இப்போ குறைவு. முந்தைய ஒரு காலம் போவாங்க இப்போ அது இடம்பெற முன்னம் கூடுதலாக முழுக்கடையிலையும் கீரை வடை இருக்கும். அப்போ தான் அந்த கீரை வடை சாப்பிட்டு எனக்கு அந்த அப்போ சாப்பிட்ட ஞாபகம் தான் இதுக்கு போகும். அதுக்கு பிறகு இருந்தது ஆனால் இப்போ குறைவு. அதோட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வழியால் வடையை சுடுவோம் பிளேண்டியும் அந்த மாதிரி இருக்குது. நல்ல தேயிலை பிளேண்டி தான் டீ குடித்தா இதுக்கு சரி வராது. பிளேண்டி தான் நல்லா இருக்கும். உண்மையிலேயே இன்றைக்கு நல்ல ஒரு காணொளி. வடையை சுட சுட சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். சில பேர் சொல்லிங்கன்னா இந்த சூடு ஆறணுன்னா என்ன சாப்பாடு சாப்பிடணும்ண்டு அப்படி சொல்கிறவே இல்லை. அந்த பனங்காய் பணியாரம் எல்லாம் சுடைக்குள்ளே வந்து தர மாட்டிடும். அம்மா சொல்லுவா அது சூடு ஆறணுன்னா சாப்பிடணும், இல்லாட்டி வயிற்றுக்கு எதுவும் செய்யுமாண்டு. ஆனால் அது அப்படி இருக்கலாம். இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு வடை காணொளி. அதுவும் என்ன சொல்கிறது, மரக்கறியெல்லாம் கலந்த கீரை வடை. மரக்கறியெல்லாம் கலந்த கீரை வடை. அப்போ உண்மையாக தான். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அம்மா பாய் மட்டும் காட்டுறாங்க.